சாப்பிடாமல் விரதங்களை அனுஷ்டானம் பண்ணி பண்ணி உயிரை விட்டுடும். பெருமாளுடைய சன்னிதானத்துல சின்ன காரியம் பெரிய காரியம், சின்ன சேவை பெரிய சேவைன்னு பகவானுடைய சரணாரவிந்தத்துல ஒட்டின்றிருக்கிற பாத தூளி வேணும்னு ஆசை. இதெல்லாம் அந்த பாண்டுரங்களுக்கு நித்திய சேவை யார் பண்றாளோ அவளுக்குள்ள பாக்கியம். இது ஒவ்வொரு கைங்கரியமும் நமக்கு கிடைக்கணும்னா அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பெருமாளுடைய சன்னிதானத்தில் சின்ன காரியம் பெரிய காரியம், சின்ன சேவை பெரிய சேவைன்னு பார்க்காமல் எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணணும்னா நமக்கு அந்த பாக்கியம் வேணும். அது நம்முடைய இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, அவர் கிருபை பண்ணணும். அவர் கருணை பண்ணணும்னா நாம் பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு இந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. அந்த பிரார்த்தனையை யார் பண்றா? ருக்மிணி தேவி பண்றா. யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மஹந்தஹ வஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபஹத்யை யர்ஹ்யம்புஜாக்ஷணலபேய பவத்ப்ரசாதம் ஜஹ்யாமசூன் விரதகிரிஷாணி சதஜன்மபிஸ்யாத். 7 ஸ்லோகம் எழுதி அனுப்புறா ருக்மிணி. 7வது ஸ்லோகம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு கால் நீ வராம வச்சுட்ட, இந்த பாப்பி சிசுபாலனுக்கு கழுத்து நீட்ட மாட்டேன், உயிரை விட்டுடுவேன். எப்படி விடுவேன் தெரியுமோ? சாப்பிடாமல் விரதங்களை அனுஷ்டானம் பண்ணி பண்ணி உயிரை விட்டுடுவேன். அடுத்த ஜென்மா பொண்ணா பிறப்பேன், திருப்பி லெட்டரை எழுதுவேன், கல்யாணம் பண்ணிக்கோமே. நீ வரலையா உயிரை விட்டுடுவேன். அடுத்தது பொண்ணா பிறப்பேன், லெட்டரை எழுதுவேன், வரலையா உயிரை விட்டுடுவேன். இது மாதிரி ஒரு ஜென்மா 2 ஜென்மா இல்லை, சத ஜென்மபிஸ்யாத், 100 ஜென்மா ஆனாலும். இப்ப நீ என்ன துவாரகாதீசன், பெரிய கோட்டீஸ்வரன், உன்னுடைய ஐஸ்வர்யாதிகள் எல்லாம் மயங்கி நான் இப்படி எல்லாம் கேட்கிறேன்னு நினைக்காது. நீ வேற எதுக்கு தெரியுமோ? யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மஹந்தஹ வஞ்சந்தி. மகான்கள்லாம் ஆசைப்படுறாளாம். எதுக்கு ஆசைப்படுறான்னா, பகவானுடைய சரணாரவிந்தத்தில் ஒட்டின்றிருக்கிற பாத தூளி வேணும்னு ஆசைப்படுறான். பங்கஜரஜஸ்னபனம் மஹந்தஹ வஞ்சந்தி. எது மாதிரி தெரியுமா? நான் பரமேஸ்வரன் மாதிரி. உமாபதிரிவ, உன்னுடைய சரண சேவை வேணும், உன்னுடைய சரண தூளி வேணும், உனக்கு சேவை பண்ணணும். அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். திரௌபதி கேட்கிறா 8 மகிழ்ச்சியிலையும் பார்த்து, நீங்கள்லாம் எதுக்கு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு தேவியும் சொல்றா கைங்கரியம் பண்ணணும், சேவை பண்ணணுங்கிறது. ஆச்சரியமா சொல்றா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அந்த அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த அறை இருக்க ரூம், அந்த பவனத்தை கூற்ற ஒரு தொடப்ப கட்டையா நான் இருந்தா கூட எனக்கு போருங்கிற. பெருக்கிற பாக்கியம் இல்லை, தொடப்ப கட்டையா இருக்கேன். ராதா ஹிதஹரி வம்சங்கிற மகாத்மா ராதா சுதாநிதினு பண்ணியிருக்காரு. அதுல ஒரு 20 ஸ்லோகம் 25 ஸ்லோகம் இதை கேட்கிறார். இதெல்லாம் நம்ம பாண்டுரங்க சந்நிதியில் நாம் இந்த செயலை பள்ளி அறைக்கு வரும்பொழுதெல்லாம் அது அத்தனையும் ஸ்லோகங்கள்ல இருக்கு. நீ பள்ளி அறைக்கு எழுந்தருளும் பொழுது நான் விசரணும், எனக்கு எப்போ அந்த பாக்கியத்தை கொடுக்க போற? நீ பள்ளி அறைக்கு ராதையோடு எழுந்தருளும் பொழுது அந்த மார்க்கத்தில் முழுக்க நான் புஷ்ப மாதிரி பொழியணும், அந்த பாக்கியத்தை எனக்கு எப்போ கொடுக்க போற? நீ பள்ளி அறைக்கு எழுந்தருளும் பொழுது அங்கே தாம்பூலம், அப்புறம் சுகந்தம், தீர்த்தம், இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் முன்னாடியே வைக்கணும். நீ வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இதை எந்த ஜென்மால எனக்கு கொடுக்க போற? எப்போ கொடுக்க போற? நீ பள்ளி அறைக்கு எழுந்தருளுவதற்கு முன்பு இந்த படுக்கையெல்லாம் தட்டி போடணும், சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கணும்.
இது மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு எப்போ கொடுக்க போகிற? அந்த பள்ளியறையை முழுக்க புஷ்பங்கள்னால பூ தொடுத்த பூனால் அப்படியே தோரணம் கட்டி பூப்பந்தல் போட்டு உன்னை எழுந்தருளை பண்ணணும். அந்த பாக்கியத்தை எனக்கு எப்போ? இது மாதிரியே 20 ஸ்லோகம் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஸ்லோகமாக இருக்கணும். இது நீங்கள் கோவிந்தபுரத்தில் நேராக பார்க்கலாம். அதெல்லாம் இந்த ஹிதகரி வம்சர் சொல்கிறார். அதுதான் நாம் அங்கே அதை ஸ்லோகமாக இருக்கிறத அங்கே நடைமுறையில் பண்ணுறோம். பண்ணும்பொழுது இந்த ஸ்மரணத்தோடு பண்ணணும். அவர் கெஞ்சினார், எனக்கு எப்போ தரப்போகிறேன் எப்போ தரப்போகிறேன்னு. அவருக்கு வருஷக்கணக்காக பண்ணுற பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அவர் கேட்டார், எப்போ தரப்போகிறேன்னு. உனக்கு விசிற பாக்கியத்தை எப்போ தரப்போகிற, உனக்கு சாமரம் போடுற பாக்கியத்தை எப்போ தரப்போகிற அப்படின்னு கேட்டாரோன்னு. அவர் எப்போ தரப்போகிறேன்னு கேட்டார். நமக்கு 15 வருஷமாக கொடுத்துட்டுருக்கார் பகவான். இது மாத்திரம் இல்லை, இந்த நித்திய சேவையில் யார் கலந்துக்கிறாளோ அவள் விசிறி போடலாம். தினம் அவள் தான் பெருமாள் எழுந்துள்ளும்போது விசிறி போடலாம். சுவாமிக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணுறது, சுவாமிக்கும் அர்ச்சனை உண்டு, அவள் நேரடியாக. இதெல்லாம் அந்த பாண்டுரங்கனுக்கு நித்திய சேவை யார் பண்ணுறாளோ அவளுக்குள்ள பாக்கியம். அது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமோ? இது ஒவ்வொரு கைங்கரியமும் நமக்கு கிடைக்கணும்னா அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.